வணக்கங்க. நான் கரூர் கோவிப்பிரியன் உங்கள் ஜோதிடர் பேசுறேன். நம்ம இதுல என்ன ஒரு முக்கிய தகவல் இப்ப தரப்போறோம் அப்படின்னாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு தேவையான அதி அற்புதமான ரகசிய தகவல் தான் தரோம். என்ன தெரியுங்களா? டெஸ்ட் பேபி வச்சு 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 ஃபெயிலியர் ஆகி ரொம்ப நொந்து போய் என்னடா பண்றது, வாழ்க்கையில திரும்பவும் இதுலயும் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையேன்னு நீங்க இருக்கீங்களா? யோசிக்காதீங்க. இந்த நான் சொல்ற கருத்தையும் இந்த மாதிரி விஷயங்களையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அட்டகாசமா ஜெயிச்சிடலாம் நண்பர்களே. புரியுதுங்களா? வேற ஒண்ணும் இல்லை, உங்களுடைய 2 ஜாதகத்தையும் கணவன்மணி ஜாதகத்தையும் நல்ல ஜோதிடர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எங்களை மாதிரி இருக்கவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து என்ன பண்றீங்கன்னா, உங்க 2 பேர்த்து ஜாதகத்தையும் அலசி ஆராய்ச்சி அதுல அற்புதமான கர்ணம் ஒண்ணு இருக்குங்க. என்ன தெரியுங்களா? கரசை கர்ணம் ஒண்ணு. அதுல காம வீடா இருக்கக்கூடிய 3, 7, 11 வேலை செய்யற லக்னங்களை எடுத்துக்கணும். அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எடுத்துக்கணும். அதுல ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்களும் அதுல ரொம்ப ரொம்ப அட்டகாசமான லக்னங்களும் அதுல இருக்குங்க. அது நல்லா கணிச்சு எடுத்து ஒரே ஒரு தடவை வச்சா கூட ஃபெயிலியர் இல்லாம ஜெயிச்சுட்டு வர்ற வாய்ப்பை எங்களை மட்டும் இருக்கிற ஜோதிடர்கள் நாங்க கரெக்டா வச்சு தரோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணா, எங்களை ஃபாலோ பண்ணா நீட்டா நான் பண்ணி கொடுத்துறோம். நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பல லட்சம் செலவு பண்றீங்க. ஒரு சில ஆயிரங்கள் கிடையாது. அதுல மன உளைச்சல் நிறைய இருக்கு, உடல் விரயங்கள் இருக்கு. அதை நீங்க ஜெயிக்கணும் இல்ல, அதுக்கு தான் உங்களுக்கு நான் இப்படிதான் ஃபாலோ பண்றேன். டெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு 4-5 தடவை அவங்களுக்கு வச்சு என்னுடைய கஸ்டமர் இல்ல வேற ஒருத்தர் பண்ணி அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகி போச்சு. திரும்ப எங்கேயோ போயிட்டு திரும்ப பல லட்சம் செலவு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, என்ன பண்றது தெரியல. ஆனா எங்களுக்கு குழந்தை வேணும், வயசாயிட்டு வந்தாங்க. நான் என்ன பண்ணேன், எங்கிட்ட அனுப்பிச்சதுனால நண்பர் ஒருத்தர் சொன்னாராம், எங்கிட்ட வந்தாங்க. நான் கரெக்டா கணிச்சு ஒரு தடவையிலேயே ஃபர்ஸ்ட் தடவையிலேயே அந்த பேபியை சக்சஸ் பண்ணி கொடுத்தாங்க. 2 குழந்தை. அதுக்கு நான் பேர் வச்சு கொடுத்துருக்கேன். அதனால எப்படி எடுத்தோங்கிறதா இது வரைக்கும் உங்களுக்கு ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்லி தர மாட்டாங்க. எப்படி அப்படின்னா அதுலயே ஒரு ரகசியம் இருக்கு. எல்லாமே சொல்ல முடியாதுங்க, நாங்களும் ஒரு சிலதை வச்சுக்குவோம். ஆனால் ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன். யானை எப்படி குட்டி போடுறதுங்க? ஒரே ஒரு தடவை தான் இணை சேரும். ஆனா இணை சேர்ந்தா ஃபெயிலியர் இல்லாம உடனே குட்டி போட்டுரும். எப்படி? அந்த கரசை யானையோட கர்ணம் என்னங்க? கரசை கர்ணம். கட்டாயமா கரசை கர்ணம் வரும்போது நீங்க அவசியம் அந்த கர்ணநாதனை கையில் எடுத்துக்குங்க. அந்த கரசை கர்ணம் வர்றதுனால குறிச்சிக்குங்க. அதுல 3, 7, 11 இருக்கிற காம வீடுகளை எடுத்துக்கணும். காம வீடு எதுங்க? கமலசிர, மிதுனம், துலாம், கும்பம். அந்த வீடுகளை எடுத்து அதுல வர நட்சத்திரங்களை அற்புதமா பிடிச்சி அதுல நீங்க சுவாதி நட்சத்திரம் வர்றதை அற்புதமா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எப்படிங்க நத்தையில முத்து பிறக்குது பாருங்க. ஒரு துளி மழை நீர்ல அந்த முத்தே உருவாகிற மாதிரிதான் நல்முத்தா குழந்தை பாக்கி. அதே மாதிரிதான் ஒரே ஒரு தடவை இணை சேரக்கூடிய யானைகள் இந்த கரசை கரணமா நம்ம எடுத்துக்கிற யானைக்கு கரணை கரணத்தை தான் கொடுத்துருக்கோம். அந்த கரசை கரணம் வேலை செயல்படுற நாள்ல நீங்க கட்டாயமா அந்த நாளை தேர்ந்தெடுத்தும் லக்னம் அதே மாதிரி நல்ல 5, 7, 9 அப்படிங்கிறதையும் சரியா வேலை செய்யற லக்னங்கள்ல லக்ன புள்ளியும் நல்லதா இருக்கும். புஷ்கர நவாம்சம் நான் அது பார்க்காம கட்டாயமா எதையுமே எடுத்து தரது இல்லைங்க, வச்சு தரதில்லை. அதுலயும் புஷ்கர நவாம்சம் வர மாதிரி எடுத்து அட்டகாசமா அந்த கரசை நாளில் நீங்க சுவாதி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த மாதிரி அற்புத நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி வச்சு கொடுக்கும்போது அதி அற்புதமான மிருகசீடம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வரும்போது கொடுக்கும்போது அது அற்புதமான குழந்தைய பாக்கியம் ஒரே தடவை டெஸ்ட் பேபியில ஜெயிக்க வைக்க முடியுங்க. நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன், ஜெயிச்சு வச்சிருக்கேன். அது 2 குழந்தைகளுக்கும் ஆணொன்னு பொண்ணொன்னு தான் பிறக்கணும். அதே மாதிரியே பிறந்து அந்த குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுத்துருக்கேனுங்க. அதனால உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாம என்னால் செய்து தர முடியும். செஞ்சு டெஸ்ட் பேபி பண்ணி ஃபெயிலியர் ஆகி போச்சுங்கன்னு நீங்க ஏங்காதீங்க. கட்டாயமா அந்த நாட்களை குறிச்சு தர விஷயம் எங்களை மாதிரி இருக்க நல்ல ஜோதிடர்கிட்ட இருக்கு. நீங்க 2 ஜாதி கொடுத்து அலசி ஆராய்ஞ்சு நல்ல நாள் நட்சத்திரம் உங்களுடைய அதுக்குள்ள உங்களுக்கான நாள்கள் இருக்குங்க. எப்படி திதி, யோகம், கர்ணம் இந்த நாள்கள் தரமோ, வாரம் தரமோ அதுல அருமையான நாட்கள் உங்களுடைய இலக்கண புள்ளி, அவங்களோட இலக்கண புள்ளி, லக்கணம் என்ன, வீர்ஸ்தானம் என்ன, கர்மா என்ன, இதையும் பார்த்து அதை எடுத்து தர முடியுங்க. அட்டகாசமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். டெஸ்ட் பேபியில் ஃபெயிலியர் இல்லாம எடுத்து தர முடியுங்க. தாராளமா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை, அற்புதமா ஜெயிச்செல்லாம் உடனே குழந்தை பாக்கியம் டெஸ்ட் பேபியில் கிடைக்கிற ரகசியம் இதானுங்க. அட்டகாசமா ஃபாலோ பண்ணி எங்களமா இருக்க ஜோதிட நாருங்கள் நல்லதே நடக்குங்க. நற்பவிங்க. உங்கள் கரூர் கோவிப்பிரியன். நன்றிங்க.